ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய ஒரு மாற்றமானது நடக்க போகிறது. அப்படி என்ன கிரகங்களுடைய ஒரு மாற்றமானது நடக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் நிறைய கிரக சேர்க்கை, கிரக பயிற்சி, கிரகங்களுடைய சஞ்சாரம், கிரகங்களுடைய சூழ்ச்சி, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு மாற்றங்களானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு கிரக பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, பல்வேறு விதமான கிரக பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படும். ஒரு கிரக பயிற்சி நடக்கும் போதே பலவிதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்படுங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இதனால உங்களுடைய ராசி நேயர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்னமெல்லாம் அற்புதங்கள் தேடி வரப்போகிறது, என்ன மாதிரி கஷ்டங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க என்பதை முழு விவரமாக தெரிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தலையெழுத்துல ஏதாவது புதிய மாற்றம் நடக்க போகிறதா என்பதையும் நீங்க தெரிந்து கொண்டு கண்டிப்பா பயனடைகிறாங்க. இன்னைக்கு கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, சாதகமாக இருக்க போகிறதா இல்ல பாதகத்தை ஏற்படுத்த போகிறதா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. கன்னி ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே கன்னி ராசினியர்கள் கடந்த சில வருடங்களாகவே நிறைய துன்பங்களையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய சிக்கல்களையும் உங்க வாழ்க்கையில அனுபவித்து வந்திருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் சரி, நிறைய நம்பிக்கை துரோகத்தை அவங்க கண்ணார பார்த்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தை அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு நபரை அவங்களுக்கு நம்பிக்கை துரோகமானது செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை நீங்க நினைத்தும் பார்த்திருக்க மாட்டீங்க, எதிர்பார்த்திருக்கவும் மாட்டீங்க. என்னடா இது, நம்ம கூட இருப்பவர்களே நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வார்களா அப்படின்ற அளவிற்கு அந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஸோ வாங்க விரிவாக உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது என்பதை நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சரி, உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் சரி, பல்வேறு விதமான மாற்றங்கள் கன்னி ராசினியர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகிறது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தேவையான உதவிகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே நல்ல தகவலாக உங்களை வந்து சேருங்க. விருப்பங்கள் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்க நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க மாற்றியே ஆகணும், ஒரு முடிவை இப்ப செய்திருப்பீங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் சரி, மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் சரி, ஒரு முடிவை நீங்க கட்டாயம் எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு முடிவு கண்டிப்பா உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இப்ப நடக்க போகிறது. நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் இப்ப உயரக்கூடிய யோகங்கள் இருக்குங்க. மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவதுதான் இப்ப நல்லது. பணவரத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு உருவாகும். பொதுவாகவே கன்னிராசினியர்கள் வியாபார ரீதியாக ஏதாவது ஒரு புதிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பீங்க. ஏன்னா வியாபார ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, பல அடிகளை தாண்டி இப்ப வந்திருப்பீங்க. அதாவது இல்லை என்ற வார்த்தைக்கு பதிலாக உங்களுடைய கைக்கு நீங்க நினைத்தபடி பணம் கண்டிப்பா வந்து சேரும். ஸோ இந்த நேரம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை உங்களுக்கு தெரிய வரும். எதிர்பார்த்த பண உதவி இப்ப உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இப்ப உங்களுக்கு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் செயல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ உங்களுக்கு இருக்கிறது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. அதாவது கோபத்தாலும் சண்டையாலும் பிரச்சனையாலும் உறவுக்குள் ஏதாவது ஒரு விரிசல் வரும் பொழுது கண்டிப்பா அவர்களே மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாகவே ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்மணிகள் எதை பற்றி பேசினாலும் எதை பற்றி யோசித்தாலும் நிதானமான ஒரு முடிவை இந்த நேரம் நீங்க எடுப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அவசரப்பட்டு எதையுமே நீங்க செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ பெண்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி செயல்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு
கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனம் அவசியம். கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாகவும் கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாகவும் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பது நீங்களும் தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. வீண் அலைச்சல் இப்போ உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரு விதமான ஆர்வம் கூட ஏற்படலாம். வாக்குவன்மையால் அனுகூலமான மாற்றங்கள் உண்டாகும். எந்த காரியத்தையுமே யோசித்து செய்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருந்தாலும் சரி, காரியங்களா இருந்தாலும் சரி, வெற்றியும் நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். கன்னி ராசியில அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பது கண்டிப்பா நீங்களும் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் அனுகூலமான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகளும் இப்ப உங்களை தேடி வரும். சுய நம்பிக்கை இப்ப அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகலாம். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இப்ப உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு நிறைய நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக கன்னி ராசியில சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் மனதை கவலை கொள்ள செய்யாத பிரச்சனையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறலாங்க. நீங்க பேசாமல் இருந்தாலே உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த ஒரு விஷயம் இப்ப நடக்க போகிறது. பேசாமல் இருந்தாலும் பழிசொல் உங்கள் மீது விழக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்ப இருக்க போகிறது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லலாம். இதனால சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறும். வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும். முக்கிய நபர்களினுடைய உதவியும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ கண்டிப்பா இந்த பலனுக்கு ஏற்றவாறு இந்த நேரம் நீங்க நடந்து கொள்ளுங்க. ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கன்னி ராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு என்னவெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொண்டு பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.